திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு பத்ரி, 370வது சட்டப்பிரிவு அது வந்த நாட்களிலிருந்தே சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. இது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இது தற்காலிகமான ஏற்பாடு தான் அப்படின்ற ஒரு கருத்து முன்மொழியப்பட்டிருக்கிறது. தற்காலிகமான ஒன்றை 60 ஆண்டுகள் கழிச்சு நீக்கும் போதும் இதை எதிர்க்கணுமா? பல தற்காலிக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இது வரைக்கும் நீக்கப்படலை. அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை வேறு சில தற்காலிக இந்தி ஆட்சி மொழியாக வர வேண்டியிருக்கும், அதுவரை ஆங்கிலம் இருக்கலாம்னு சொன்னதாக இருக்கட்டும். தற்காலிகமாக அது ஏன் அறிமுகப்படுத்தப்படுது? அப்போ யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக. இப்போ யாருக்கோ அங்கே வருத்தம் இருக்கு. ஆனால் அந்த வருத்தத்துக்கான காரணிகள் முழுக்க நீங்கினாதானே நீங்கள் அந்த தற்காலிகமான அமைப்பை நீக்க முடியும். இப்போ உண்மையில் அதுதான் நிலைமையா அப்படின்னு பார்க்குறப்ப இது இன்னும் பல நாட்கள் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஒரு கருத்தாக இருப்பதாக தெரிகிறது. இப்போ ராமமூர்த்தி தான் அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இது ஒரு டிபேட் நடக்கட்டும். இப்போ எனக்கு இப்போ பலர் சொல்ற மாதிரி இது குறித்து விவாதமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. விவாதம் நடக்கட்டும். அங்க என்ன இப்ப காஷ்மீரி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? முதல்ல 2 பெரிய கட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரி கட்சிகள் இரண்டும் எதிர்க்கிறது, இதை கடுமையாக எதிர்த்துட்டாங்க. அப்ப யார் தான் இதற்கு ஆதரவு அப்படிங்கிறத பாரதிய ஜனதாவும் ராமமூர்த்தியும் அவருடைய நண்பர்களும் தான் காண்பிக்கணும். இப்ப வெளியில இருந்து இதுக்கு காஷ்மீர்ல தான் முதல்ல விவாதம் நடக்கணும். உண்மையிலேயே இதனால பலன் இருக்கா? இதுல ஒரு கிளாஸ்ல எனக்கு பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் மாநில பெண்கள் மற்ற மாநில ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் அப்பெண்கள் ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாதுன்னு இது பற்றி அதுவும் மாற்றப்பட்டு விட்டது. தெரியல ஏன் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்த நாளில் அது மாற்றப்பட்டு உண்மைதான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த சசி தரூருடைய மனைவி இப்ப இறந்து போயிட்டாங்க, சுனந்தா புஷ்கர். ட்விட்டர்ல இது குறித்து ஒரு விவாதம் சமயத்தில் நடந்தது. அப்ப அவர்களே இது மாற்றப்பட்டிருந்தால் எனக்கு தெரியாது அப்படின்னு. 2002 ஒரு பெரும்பான்மை பெஞ்ச் அதுக்கான தீர்ப்பு தந்திருக்கிறது. அந்த பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து விட்டு பார்க்கிறப்ப எனக்கு ஏதோ அதுல ஒன்னும் மாற்றுவதற்காக அதுல ஒன்னும் பெரிதாக இல்ல. இது போய் பெரிதாக இதுல அவர்களுக்கு ஏதோ நிறைய அள்ளி கொடுத்துட்ட மாதிரியும் பிற மாநிலங்கள்லாம் அப்படியே அந்த ஒரு ஆதரவு இல்லாமல் அல்லாடுற மாதிரியான ஒரு படம், ஒரு காட்சி நமக்கு கிடைக்கிறது. அது தவறானது. ராமமூர்த்தி முன்வைக்கிற கருத்து ஒரு மாய தோற்றத்தை முன்வைக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. ஒரு விஷயம் நான் சொல்றேன். திரு ஹாஜாகனி ஏதோ ஷேக் அப்துல்லா நாட்டை அந்த காஷ்மீர் மாநிலத்தையே புனருத்தானம் பண்ணி அங்க வெறும் தங்க மலை பொழிய வைத்து விட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒண்ணு ஒரு நிலங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாரு. இப்ப சொன்னாங்க ஷேக் அப்துல்லா வந்த உடனே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்துட்டாரு. ஆனா 2 விஷயம் ஹாஜாகனிக்கு பதில் சொல்றதுல பதில் சொல்லுங்க. இல்ல ஹாஜாகனி இல்ல அண்ணா விஜய் இல்ல சுபா வீரபாண்டியன் அண்ணனுக்கு இந்த கேள்வி நான் கேட்கிறேன். காஷ்மீர்ல ஏன் இன்னைக்கு தேதி வரைக்கும் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இந்த நாட்டுல எல்லா மாநிலங்களும் இருக்கின்றது, காஷ்மீர்ல மட்டும் ஏன் இல்லை? ஏனால் இது மற்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு போயிருக்கின்றதுன்னா மத ரீதியான இடஒதுக்கீடு இங்க வேணும்னு கேட்கறாங்க. ஆனால் காஷ்மீர்ல என்னன்னா SC ST தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடே கிடையாது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கிடையாது. RT ஆக்ட் நீங்க அங்க கேட்க முடியாது. பஞ்சாயத்து ராஜ் எல்லா ஊர்லயுமே பஞ்சாயத்து ராஜ் மூலமாக அதிகார பரவல் பத்தி நண்பர் பத்ரி சேஷாத்ரி பேசினாரு. பஞ்சாயத்து ராஜ் ஊழல் பகிர்வாளனா கூட அதிகாரமும் அங்கே கீழ்மட்ட அளவு வரைக்கும் போயிருக்கிறது. இன்றைக்கு தேதி வரைக்கும் அங்க பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கின்றார்களே தவிர்த்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அங்க 93 இருந்து ஆக்ட் வந்துருச்சு. ஆக்ட் இன்னும் அமலாகல. இந்த மாதிரி பல்வேறு மக்கள் நல சட்டங்கள் போடப்பட்டாலும் கூட இந்த 10-15 குடும்பங்கள் திரும்ப நான் ஏன் சொல்லணும்னா இந்த அரசு இந்த 370 முழுமையாக பயன்படுத்தி அதன் மூலமாக பெரும் பண பயன்களை பெறுவது இந்த அரசியல் குடும்பங்கள் மட்டும்தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்கள், ஸ்ரீநகர், பாரமுல்லா, அந்த மாதிரி ஒரு 5 மாவட்டங்கள், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள 5 மாவட்டங்களில் உள்ள தலைவர்கள் தான் இவர் பத்ரிஷா உள்ள தலைவர்கள். ஜம்மு பகுதியில் இருந்தும் சரி, லடாக் பகுதியிலிருந்தும் சரி இதற்கு முழுமையான ஆதரவு கிட்டி இருக்கின்றது. அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் கூட முழுமையாக இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இத பத்தி எடுக்கலாமே தவிர இது ஒரு அறுதியிட்டு ஒரு முடிவாக வெளியில வந்ததாக நம்ம சொல்ல முடியாது. சில செய்திகளை இங்க வைத்தாங்க. அதாவது இந்தியாவில் எங்கும் இருக்கின்ற பல செய்திகள் அங்கே ஏன் இல்லை, ஏன் இடஒதுக்கீடு இல்லை என்றெல்லாம் கேட்டார்கள் அல்லவா?
நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். காஷ்மீரில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அந்த அமைப்புக்கு பேர் என்ன தெரியுமா? அசோசியேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஃப் டிசப்பியர்டு பர்சன்ஸ், காணாமல் போன குழந்தைகளின் பெற்றோர்கள் சங்கம். இதுவரை லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அங்கு குடியேற வேண்டும். பல முறை பதிவு செய்திருக்கின்றேன். காஷ்மீர் முஸ்லிம்க்கு என்ன உரிமை அது பண்டிட்டுகளுக்கும் உண்டு. அதுல வந்து நீங்க சொல்ல 14 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்லாம சொல்றேன். இந்தியாவில் எத்தனையோ நாட்டின் அகதிகள் இருக்கிறார்கள். ஆனா இந்த இது நான் சொல்லுகிறேன் இந்தியாவுக்கு எத்தனையோ நாட்டிலிருந்து அகதிகள் வந்திருக்கிறார்கள். அகதிகளாவது ஒரு துயரம், அதில் இருக்கின்ற சிறப்புகளை நான் சொல்லவில்லை. ஆனால் காஷ்மீரில் இருந்து ஜக்மோகனின் நாடகத்தால் வந்த அகதிகளுக்கு மட்டும்தான் டெல்லியினுடைய இதய பகுதியில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் தானமாக வழங்கப்பட்டன. அதை விட்டுவிட்டு சிறப்பாக இருக்கிறார்கள். அங்கே அரசு ஊழியராக இருந்தவர்கள் வேலை செய்யாமல் பிறந்த மண்ணை பிரிவதற்கு இணையாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், காஷ்மீரில் பண்டிட்டுகள் கொண்டு போய் குடியமர்த்தப்பட வேண்டும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10,000 பேர் வந்து கொண்டிருக்காங்க. என்னங்க நான் ஒரு கருத்துமே சொல்ல முடியலன்னா எப்படி? அது அல்ல பிரச்சனை. இன்றைக்கு 370 நாள் இந்திய நாட்டிற்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது? ஒன்றுமில்லை. அங்கே நிலத்தை தாரை வார்க்க விரும்புகின்ற அரசாங்கத்திற்கு, பெரு முதலாளிகளுக்கு இந்த 370 தடையாக இருக்கின்றது. அதானி அம்பானிகளுக்கு சதுர மீட்டர் 1 ரூபாய்க்கு நிலம் கொடுத்தது போல காஷ்மீருடைய நிலத்தை நீங்கள் தாரை வார்க்க விரும்புகிறீர்கள். அது அந்த தேசிய இன உணர்வு மக்கள் எதிர்க்கிறார்கள். அதற்கு கேடயமாக இருக்கின்றது. இதை நீங்கள் விவாதியுங்கள். 370 நாள் ஷரத்துகள் என்ன? அது இந்தியர்களுடைய தேசிய உணர்வை, இறையாண்மையை எப்படி பாதிக்கின்றது என்பதை பேசுவோம். பண்டிட்டுகளை பற்றியும் பிற ஹிந்து அகதிகளை பற்றியும் பேச்சு வருது. இப்பொழுது இந்த அரசு நிஜமாகவே ஒரு சரியான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் 370 பற்றி பேசுவதை விட்டுவிட்டு இந்த அகதிகளை அங்கே மீள்குடி அமர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் முதலில் அந்த மாநிலத்தினுடைய அசம்பிளி அது முடிவு பண்ணணும். அந்த மாநிலத்தை அசம்பிளி அது முடிவு பண்ண மாட்டாங்க. எதற்கு அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அவர்களை கொண்டு போக வேண்டியதானே. 48 இருந்து அப்படி அகதிகளா இருக்கின்றனர். 48ல 2 லட்சமோ 3 லட்சமோ தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கை தான் பெரிய இருக்கிறது. இந்த விவாதத்தை இன்னொரு கட்டத்துக்கு நாம் நகர்த்த வேண்டியிருக்கு. இந்த கோரிக்கை என்பது நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சி பேசி வரக்கூடிய ஒன்று. இன்றைக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2வது நாளில் இதை பேச தொடங்கியிருக்கிறார்கள். அது இதற்கான ப்ராசஸ் தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க ஒன்னும் முடிவெடுத்து அறிவிச்சிடல. அப்படியே அவங்க ப்ராசஸ் தொடங்கினாலும் இந்த 370 நீக்கிறதுக்கு லோக்சபையில் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். நாடாளுமன்ற மேலவையில் வேண்டும். மேலவையில் அவர்களுக்கு போதுமான எண்ணிக்கையில். பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை இதை ஒப்புக்கொண்டு ஆமோதிக்க வேண்டும். அது அங்கே நடக்க போவதில்லை. இன்னொன்று, பிறகு உச்சநீதிமன்றத்திற்கும் போக வேண்டும். அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சூழலும் இதில் இருக்கிறது. இவ்வளவு ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இப்ப எழுப்புவதற்கான அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவசியம் என்பதை விட ஒரு அவசரம் அதுல தென்படுகிறது. அதுல செய்தி என்ன என்றால், நீங்க சொன்னது போல அந்த ஜம்மு காஷ்மீரினுடைய சட்டமன்றமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, இந்திய அரசமைப்பு சட்டத்தை இவர்கள் திருத்தி விடுவார்களானால் அது தேவைப்படாது. 370வது பிரிவினுடைய 3வது உட்பிரிவு அதுதான் சொல்லுகிறது, எந்த ஒன்றையும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் குடியரசுத் தலைவர் எதையும் அறிவிக்க முடியாது என்று. எனவே 3/2 பெரும்பான்மை இப்போது அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ இருக்கிறது. நாடாளுமன்ற மேலவையிலும் கிடைத்துவிட்டால் இந்த 3வது பிரிவை நீக்கிவிடுவது என்கிற குறுக்கு வழியை நோக்கி அவர்கள் வருவார்கள். அப்படி அதை நீக்குகிற போது அந்த ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற வேண்டிய தேவை வராது. இதுல இன்னொரு செய்தி என்னென்றால், இந்த ஜம்மு காஷ்மீருக்கு மட்டுமே சிறப்பு என்று சொல்ல முடியாது. 371வது பிரிவு, நம்ம 370 பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 371வது பிரிவில்
மராட்டியத்துக்கும் குஜராத்துக்கும் சில சிறப்பு பிரிவுகள் சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மரத்வாடா விதர்பா பகுதிகளில் கூடுதலாக செலவு செய்வதற்கு இந்திய அரசில் மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது குஜராத்தை பத்தினா அவங்க பேச மாட்டாங்க. காஷ்மீர் பற்றி மட்டும்தான் ஹைதராபாத்லயும் இருக்கிறது. அதான் நான் சொல்ல வர்றேன். எனவே 371 ஏயிலிருந்து ஐ வரைக்கும் இருக்கிற பிரிவுகள் பல்வேறு மாநிலங்களுக்கும் சிறப்பு சலுகைகளை வழங்குகின்றன. அது பற்றியெல்லாம் பேசாத நீங்கள் காஷ்மீர் பற்றி மட்டும் பேசுவது மறுபடியும் ஒரு சிறுபான்மையினரான இஸ்லாமியர்களுக்கு எதிராக உங்களினுடைய முகத்தை காட்டத் தொடங்குகிறீர்கள் என்று பொருள். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.